finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் நியூசிலாந்து 3 T20s 2 டெஸ்ட் மேட்ச் தான் ஆஸ்திரேலியா விளையாட போறாங்க இந்த டூர்ல. இதுல முதல் T20 நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல ஆஸ்திரேலியா ஒரு த்ரில்லிங் விக்டரியை தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். லாஸ்ட் பால் ஃபினிஷ்னாலே என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு த்ரில் இருக்குங்க. அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த வீடியோ, த ஹைலைட்ஸ் ஆஃப் தி வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் பால் விக்டரி அண்ட் டிம் டேவிட் மிட் விக்கெட்ல அந்த 4 அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஹைலைட் ஆஃப் தி வீடியோவே. அண்ட் மிச்சல் மார்ஷ் கேப்டன் இன்னிங்ஸ் 72 of 44 balls ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம போலிங்கும் நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. 3 overs 21 runs 1 wicket. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஷோ தான் ஃப்ரம் மிச்சல் மார்ஷ். அண்ட் ஃப்ரம் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, கான்வே அண்ட் ரச் ரவீந்திராவோட சூப்பர் பார்ட்னர்ஷிப். ஃபெர்கியூசன் ஆக்சுவலி இந்த பிச்சில் சூப்பரா போட்டாரு. எல்லா போலர்ஸும் அடி வாங்கினாங்க நியூசிலாந்துல. ஃபெர்கியூசன் சூப்பரா போட்டாரு. அண்ட் ஆஸ்திரேலியா பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எவ்ரி பேட்ஸ்மேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு அமைஞ்சுது ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் T20ல. ஸோ கெட்டிங் இன் டு தி வீடியோ. ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வெல்லிங்டன் வெஸ்ட்பாக் ஸ்டேடியம். வெல்லிங்டன்ல 2 கிரவுண்ட் இருக்கு. ஒன்னு பேசின் ரிசர்வ், ஜென்ரலா டெஸ்ட் மேட்சஸ் தான் நடக்கும். இன்னொன்னு வெஸ்ட்பாக் ஸ்டேடியம். இங்க மோஸ்டா T20s அண்ட் மோஸ்டா ஒயிட் பால் ஃபார்மெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம்ல தான் நடக்கும். ஸோ இந்த ஸ்டேடியம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வெரி சிமிலர் டு சின்னசாமி ஸ்டேடியம். நம்ம பெங்களூர் ஸ்டேடியம் இருக்கும் பாத்தீங்களா, இன்ஃபேக்ட் பெங்களூரை விட கொஞ்சம் சின்னதுதான் சொல்ல முடியும். ஒரு சில சைட்ஸ்ல அழகா அப்படி ரவுண்டா இருக்கும், ரொம்ப சின்ன கிரவுண்டு அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜென்ரலாவே நியூசிலாண்டோட கிரவுண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் சில கிரவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனா இருக்கும், ஸ்டாண்ட்ஸ் பெருசா இருக்காது. பட் இந்த வெஸ்ட்பாக் ஸ்டேடியம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட அந்த சின்னசாமி ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் சின்ன கிரவுண்ட், டாஸ் வின் பண்ணி ஜெனரல் எல்லாரும் போலிங் எடுப்பாங்க. பட் நியூசிலாந்து பேட்டிங் எடுத்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிச்சில் பவுன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோனஸ் இருந்துச்சு. ஸோ போக போக பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதுக்காக தான் அவங்க பேட்டிங் எடுத்து 215 runs அடிச்சிருக்காங்க 20 overs, which is a very very good score இந்த பிச்சில், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஷோ ஃபார் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பார்ட்னர்ஷிப் ஆஃப் கான்வே அண்ட் ரச் ரவீந்திரா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட 113 runs பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஃபென்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப், டு பி வெரி ஆனஸ்ட். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஆலன் வந்து பயங்கரமா ஆடி கொடுத்துட்டு போனாரு. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேபியன் ஆலன் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவர் ஃபின் அலன் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி பயங்கரமா டாமினேட் பண்றாரு இந்த டாப் ஆஃப் தி ஆர்டர்ல, மெயினா ஒயிட் பால் ஃபார்மேட்ல. ஒன் டேவா இருக்கட்டும், T20 இருக்கட்டும். பாகிஸ்தான் சீரீஸ்லயே பார்த்தோம், வச்சு செஞ்சாரு. இந்த மேட்ச்ல ஒரு 17 balls 32 செம ஸ்டார்ட் கொடுத்துட்டு தான் போனாரு ஆக்சுவலி. ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே ரச் ரவீந்திராவும் அண்ட் கான்வேவும் கண்டினியூ பண்ணாங்க. இனிஷியலா அவங்க பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, டைமிங் கிடைக்கல. எஸ்பெஷலி ரச் ரவீந்திரா, நான் சொல்றது கான்வேயாவது ஒரு பக்கம் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ரச் ரவீந்திரா கொஞ்சம் டைமிங் கிடைக்காம இருந்துச்சு. பட் அந்த ஒரு ஓவர் ஜாம்பா ஓவர்ல ஒரு 2-3 ஷாட் ஆனாரு. அப்புறம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முக்கு வந்துட்டாரு, டைமிங்கும் கிடைச்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்து விளாச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரச் ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒன்ஸ் அவருக்கு அந்த டைமிங் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே டெட்லி டேஞ்சரஸா இருந்தாரு. ஸோ கான்வே ரவீந்திரா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா CSK பேர் வேற. ஸோ பாக்கிறதுக்கே ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. அண்ட் இவங்க 2 பேருமே அட் டைம் உடனே அவுட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அந்த 130 runs பார்ட்னர்ஷிப் அட் டைம் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளென் பிலிப்ஸ் அவரும் டீசெண்டா விளையாடினாரு. பட் சாப்மேன் ஒரு 6 or 4 அடிச்சிருக்கலாம். பட் சில பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரு. மேபி அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10-12 runs மிஸ் பண்ணாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இன்னுமே அவங்க ஆக்சுவலா 220க்கு மேலேயே அடிச்சிருக்கலாம். சாப்மேன் வந்து கொஞ்சம் நிறைய பால் சாப்பிட்டாரு ஆக்சுவலா. எனக்கு அங்கதான் ஒரு சின்னதா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சது பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 runs வந்திருக்கும். நீங்க ரன் பால் ஆடுற கேம் வேற, பட் பால்ஸ் நீங்க சாப்பிடக்கூடாது T20ல. ஸோ அதுதான் ஆக்சுவலா அந்த டைம்ல சாப்மேன் பண்ணது. அண்ட் நிறைய பீட்டன் ஆனாரு ஆக்சுவலா. அது கிரெடிட் மிச்சல் மார்ஷ்க்கும் கொடுக்கணும். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் நிறைய போட்டாரு, வைடெல்லாம் போட்டாரு. பட் ஸ்டில் சாப்மேனால ஃப்ரீயா அடிக்க முடியல. ஸோ கொஞ்சம் டாட் பால்ஸ் எடுத்தாரு. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஒரு 10-12 runs வந்து நியூசிலாந்து ஆக்சுவலா சீரீஸா மிஸ் பண்ணாங்க. மேபி அது ஒரு கேம் சேஞ்சிங்கா ஆயிருக்கும். அவங்க வின் பண்ண வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஒரு 220 மேல அடிச்சிருந்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியாக்கு பிரஷர் இருந்திருக்கும். ஏன்னா இது சின்ன கிரவுண்டா இருந்தாலும் பிச்சில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்துச்சு. ஸோ 215 எனிவேஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பிக் ஸ்கோர். நீங்க என்ன கிரவுண்ட் எடுத்துக்கோங்க, பிளாட் ட்ராக்கா இருக்கட்டும், ஸ்லோயிஸ் கிரவுண்டா இருக்கட்டும், 200 மேல அடிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா சேசிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க வந்து மோஸ்டா என்ன எதிர்பார்ப்பாங்க, டாப் ஆர்டர் அடிச்சு கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு. டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், டேவிட் வார்னரா இருக்கட்டும், டப்புன்னு அடிச்சாங்க. பால்ஸே வேஸ்ட் பண்ணல. அதாவது அது வந்தா அடிக்கிறோண்டா, இல்லைன்னா அவுட் ஆகிறோம்ன்ற மாதிரி ஆனாங்க. டிராவிஸ் ஹெட் ஒரு 15 பால் 24, டேவிட் வார்னர் ஒரு 32, குவிக் 32.
ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்லும் வந்தாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா 11 balls 25. எஸ், மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தோம். சின்ன கிரவுண்ட் வேற, என்ன வேணா ஸ்லோ கிரவுண்டா இருக்கணும்டா, அந்த மனுஷன் எங்க வேணாலும் அடிப்பான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஃபெர்கியூசன் ஒரு பால் சொரிடாருன்னு தான் சொல்ல முடியும், டு பி வெரி ஆனஸ்ட். சம பால். ஆக்சுவலா மேக்ஸ்வெல் அவுட் ஆகணும்னா இனிஷியல் பீரியட்ல ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு லென்த், அதாவது மிடில் ஸ்டெம்ப் அண்ட் ஆஃப் ஸ்டெம்ப் நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நல்ல லென்த்ல அடிச்சாங்கன்னா மேக்ஸ்வெல் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா மேக்ஸ்வெல் ஜென்ரலா ஃபுட் ஒர்க் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாரு, கிரீஸ்குள்ளே நிப்பாரு. அவரோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான் அவருக்கு மிகப்பெரிய பிளஸ். ஃபுட் ஒர்க்ன்றதுலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான். நின்னுட்டு எங்க வேணாலும் சிக்ஸ் அடிப்பாரு, இப்படி அடிப்பாரு, இப்படி திரும்பி அடிப்பாரு. ஸோ அதுதான் அவரோட மிகப்பெரிய டேலண்ட். வீக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே பிளஸ் அவருக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுவே தான் அவருக்கும் வீக்னஸ். மேபி ஃபுட் ஒர்க் மூவ் ஆகாம இருக்கும் போது நல்ல பேஸ், ஒரு ஆஃப் ஸ்டெம்ப் மிடில் ஸ்டெம்ப் லைன்ல நீங்க நல்ல லென்த்ல அடிச்சீங்கன்னா அவர் எல்பிடபிள்யூ இல்ல போல்டாக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை தான் ஆக்சுவலா ஃபெர்கியூசன் பண்ணாரு, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ மேக்ஸ்வெல் விக்கெட் போனோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நியூசிலாந்து உள்ள போட்டாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் ரொம்ப டேஞ்சரஸ். நின்னார்னா ஒரு ஸ்பேர்ல கூட முடிச்சுட்டு போயிடுவார். அந்த லெவல் ஃபார்ம்லயும் இருக்காரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது இம்ப்ரெஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷோட பேட்டிங். எஸ், வெஸ்ட் இண்டீஸோட அந்த 3 T20s மிச்சல் மார்ஷ் பெருசா விளையாடல. 3 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஒரு பேட்டிங்ல. ஓகேங்களா, சீரீஸ் வேணா 3-0 அடிச்சிருப்பாங்க. பட் மிச்சல் மார்ஷ் as a பேட்ஸ்மேனா கம்ப்ளீட் ஃபெயிலியர் அந்த 3 T20s. பட் இங்க இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடினாரு. 44 balls 72 கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாரு. அந்த ஒரு கேப்டன் இன்னிங்ஸ், கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். எஸ், இந்த கிரவுண்ட் சின்னதா இருந்ததுனால அவர் அடிச்ச சில மிஸ் டைம் ஷாட்லாம் வந்து 6 போச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் கிளென் பிலிப்ஸ் வந்து 2-3 ட்ரை எடுப்பாரு அந்த மாதிரி பவுண்டரி லைன் கிட்ட இருந்து. ஒரு கேட்ச் கண்டிப்பா எடுத்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கேட்ச் எடுத்துக்கலாமோன்னு தோணுச்சு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டை விட்டாங்க லைட்டா. அண்ட் கிளென் பிலிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீ நைட் தூங்கி இருக்க மாட்டாரு. ஏன்னா லாஸ்ட் பால் அந்த 4 runs to win இருக்கும் போது டிம் டேவிட் மிட் விக்கெட்ல அடிப்பாரு. ஸோ அந்த பாலை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிடுவாரு. ஆக்சுவலா அந்த ஓரளவு கவர் பண்ணி அந்த பாலை தடுக்கும் போது மிஸ் பண்ணிருவாரு. ஸோ அதுவும் தடுத்திருக்கலாம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு அப்படியே கிரவுண்ட்லயே படுத்திருப்பாரு கொஞ்ச நேரம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் ஃபார் ஆஸ்திரேலியா, ஹார்ட் பிரேக் ஃபார் நியூசிலாந்து தான் சொல்ல முடியும் அந்த மூமெண்ட். ஸோ அதான் இது வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டேன். ஏன்னா சின்ஸ் கிளென் பிலிப்ஸ் பத்தி பேசினதுனால. ஸோ மிச்சல் மார்ஷ் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ வரவங்க எல்லாம் கேமியோ விளையாட்டு போனாங்க. பட் ஜோஸ் இங்கிலீஷும் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு 3 downல வந்து ஒரு 20 அடிச்சாரு. பட் அவர் 20 of 20 அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் இல்லாம சொதப்பிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கிலீஷ்னாலதான் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா தோக்க போறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா ஒரு கரெக்டான டைம் வந்து அவுட் ஆனாரு. அப்பதான் டிம் டேவிட் வந்து வேற லெவல்ல விளையாடினாரு. ஆக்சுவலா டிம் டேவிட் ஒரு கிரேட் பினிஷருங்க T20ல ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்தவருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஸ்டெடியா விளையாடுறாரு. சோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் கோயிங் இன்டு தி T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல வார்னர் அடிப்பாரு, டிராவிஸ் ஹெட், எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். அவங்க டேவா இருந்ததுன்னா எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். என்ன மாதிரி பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, வேற லெவல். அதுல டிம் டேவிட் ஒரு பக்கா பினிஷர் ஆக்சுவலா ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா they are so blessed, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் அவரு 10 balls 31 மேஜிக்கல் இன்னிங்ஸ்ங்க. எஸ், மிச்சல் மார்ஷ் ஒரு பக்கம் நல்லா விளையாடினாரு 72 of 44 balls. பட் டிம் டேவிடோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வைட்டலா இருந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. லாஸ்டா 10 ball 31 பாத்துக்கோங்களேன். அவரோட பாட்டம் ஹேண்ட யூஸ் பண்ணி சும்மா மிட் விக்கெட்லயும் ஸ்கொயர் லெக்லயும் அச்சார் பாருங்க, 6 வேற லெவல் இருந்துச்சு. சின்ன கிரவுண்ட் தான், ஒன்ஸ் நீ லைட்டா தட்டினாலே போதும் மாட்டிக்கும். அன்லஸ் நீ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பால்ல அக்ராஸ்ல எங்கேயும் மாட்டாம இருந்தீங்கன்னா சரி. ஏன்னா பிச்சில் அந்த ஸ்லோனஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீ அடிச்சு தொசிக்கிடலாம். கிரவுண்டோட லெவலே 60 மீட்டர் 55 மீட்டர் தான் மொத்தமே. சில இடத்துலலாம் 50 மீட்டர் தான். அப்படின்னும் போது ஒண்ணுமே கிடையாது. லைட்டா தூக்கி விட்டா 6, கொஞ்சம் பேட்ல பால் மாட்டுச்சுன்னா அதை தான் யூஸ் பண்ணி செம்மையா விளாண்டாங்க. சில 6 எல்லாம் எங்கேயோ போச்சு, கிட்டத்தட்ட 90-100 மீட்டர் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற விஷயம். பட் செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. லாஸ்ட் பால் 4 runs இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் நியூசிலாந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். அண்ட் மோரோவர் அந்த ஷாட் அவர் ஆனோடனே ஓகே மிட் விக்கெட் எப்படி டீப் விக்கெட் கேப்ல ஆனாலும் 2 runs தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண அந்த கிளென் பிலிப்ஸ் அந்த பாலை தடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஹார்ட் பிரேக் ஃபார் நியூசிலாந்து. பட் ஒரு நல்ல ஒரு T20 மேட்சிங். அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்துனால என்னைக்குமே அந்த ஒரு த்ரில்லர் ஆஃப் கேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து வெலிங்டன்ல நடந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியா வில் பி ஹாப்பி. ஸோ 1-0 இந்த லீட்ல. பட் ஸ்டில் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இந்த தோல்வியை பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னா கடைசி பால் வரைக்கும் போச்சு. டெஃபினட்டா சில கேச்சஸ் எடுத்திருக்கலாம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ கொஞ்சம் பேட்டிங் ஆடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 10-12 runs அடிச்சிருக்கலாம். ஸோ எனிவே நெக்ஸ்ட் 2 மேட்ச் வந்து ஆக்லாண்ட்ல தான் நடக்க போகுது. ஒன்னு டே நைட்டு, ஒன்னு டே மேட்ச். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்லாந்து ஒரு பொட்டி கிரவுண்ட் தான், செம ஃபன்னா இருக்க போகுது. அது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ஹை ஸ்கோரிங் கேம்ஸ்ன்றது மட்டும் டேம் ஷுர். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி அந்த மேட்சஸ்லாம் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிச்சல் மார்ஷ் ஆஸ் அ கேப்டனா, ஆஸ் அ பிளேயரா வந்து சூப்பரா இந்த மேட்ச் விளையாடி அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசர்விங்
டு கெட் தட் மேன் ஆஃப் த மேட்ச். எஸ், டிம் டேவிட் வந்து மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளாடினாலும் மிச்சல் மார்ஷோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டலா இருந்துச்சு. அண்ட் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் கான்வே கம்மிங் இன் டு த ஃபார்ம் இஸ் பிக்கஸ்ட் பிளஸ். ஏன்னா இதான் அவர் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் விளையாட அந்த இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 63 or 46 balls இந்த மாதிரி தான் விளையாடுவாரு, நல்லா பினிஷ் பண்ணிட்டு போவாரு. அண்ட் ஒரு பக்கம் ரச்சன் ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா 68 runs of 35 balls, அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வரி பண்ண மாட்டாங்க. மேபி அந்த லாஸ்ட் பால் பினிஷ்ன்றதுனால கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க, வின் பண்ணிருக்கலாமோன்னு. பட் டெஃபினட்டா செகண்ட் T20ல அவங்க கம்பேக் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.